இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றம் முழுமையாக தணியாத நிலையில் எல்லை அருகே குஜராத் கடல் பகுதியில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டின் குமரி மாவட்ட மீனவர்கள் 2500 பேரை மீட்க வேண்டுமென அவர்களது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர் மண்டலத்தைச் சேர்ந்த 2500 மீனவர்கள் 300 விசைப்படகுகளில் ஏப்ரல் 20ஆம் தேதி ஈஸ்டர் பண்டிகை என்று ஆழ்கடலில் மீன்பிடிப்புக்காக குஜராத் மாநில கடல் பகுதிக்கு சென்றிருந்தனர். தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட மீனவர்களின் ஒரு சில படகுகளில் மட்டுமே GPS வசதி இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் இறங்கியதால் எல்லையில் பதற்றம் ஏற்பட்டது. பாகிஸ்தானும் இந்திய எல்லைப் பகுதிகளை குறிவைத்து தாக்கியதால் கடந்த 4 நாட்களாக ஜம்மு முதல் குஜராத் வரை பதற்றம் தொடர்ந்தது. இந்நிலையில் குஜராத் கடல் பகுதியில் மீன்பிடிக்கச் சென்ற தமிழ்நாடு மீனவர்கள் 2500 மீனவர்களின் நிலை குறித்து தகவல் தெரியாததால் அவர்களது குடும்பத்தினர் கவலை கொண்டுள்ளனர். தற்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்த அறிவிப்பால் சற்று நிம்மதியடைந்த மீனவர்களின் உறவினர்கள் குஜராத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாடு மீனவர்களை பாதுகாப்பாக மீட்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இதில் போர்பந்தர், குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா, கோவா அந்த ஏரியாக்களில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இந்த மீன்பிடி தொழிலே நம்பி போய் ஈஸ்டர் முடிந்ததும் போயுள்ளார்கள். இப்போது பாகிஸ்தான் இந்தியா போர் நடந்து கொண்டு இருப்பதால் அவர்களுக்கு எந்த விதமான தகவலும் தெரியவில்லை. காரணம், இன்றைக்கு 750 விசைப்படகு தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் இருப்பது என்றால் அவர்களுக்கு எல்லோருக்கும் ஸ்டேட்டர் ஃபோன் கிடையாது. நெருக்கடியான நேரங்களில் மீனவர்களின் அவசர தகவல் தொடர்பு பரிமாற்றத்திற்காக அனைத்து விசைப்படகுகளுக்கும் செயற்கைக்கோள் தொலைபேசிகளை வழங்க வேண்டும் என்றும் குமரி மீனவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.